சென்னை மெரினா பீச்சில் சுண்டல் வித்துட்டு இருந்தேன். அப்பா வந்து மெரினா பீச்சில் சுக்கு காப்பி வித்துட்டு இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அப்பா அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால நுரையீரல் எல்லாம் பாதிச்சு அவர் இறந்துட்டாரு. ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போகிறேன். டீ கடைக்கில் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசில் எல்லாரும் என்ன வேலை பார்ப்போம்? டீ கிளாஸ் கழுவுற வேலை, டீ கொண்டு போய் கொடுக்குற வேலை, டீ எங்கேயாச்சும் குடிச்சிட்டு கிளாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கிளாஸை வாங்கிட்டு வர வேலை, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மாதம் வந்து 300 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. நான் படித்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு படிச்சிருந்தேன். குடும்பம் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. லைட் ஹவுஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஒரு குடிசை வீட்டில் இருந்திருப்பாங்க. தெரு லைட்டில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மீனவர்களோட வளர்ந்த வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு கீழே 3 தங்கச்சி நான் சொல்லியிருப்பேன். அந்த 3 தங்கச்சி எப்படி இருந்தாங்கன்னா, நான் 6ஆவது படிக்கும்போது எனக்கு கீழே 3 தங்கச்சி. ஒரு தங்கச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க, ஒரு தங்கச்சி இடுப்பில் இருப்பாங்க, இன்னொரு தங்கச்சி பால் குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் என்னோட 3 தங்கச்சி இருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். அடுத்ததான் நான் கோல் பண்ணது ஒரு இடம் வேணும், நிரந்தரமாக ஒரு இடம் வேணும்னு. நம்ம சிவகண்ணன்ற ஒரு பிராண்டை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு 4 ரெஸ்டாரண்ட் இருக்குது. எனக்கு ஓனாக சிக்கன் ஷாப் இருக்குது. ஸோ அது போக கோயம்புத்தூரில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறோம், நானும் சம்பத் கானும் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகண்ணன் கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுற மாதிரி கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே நல்லபடியாக ஆர்டர்ஸ்லாம் நிறைய வருது, சிறப்பாக போயிட்டுருக்கு. சென்னை மெரினா பீச்சில் வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுட்டு பீச்சில் போய் படுத்துருவேன். படுத்துட்டு 2 நாள் சாப்பிடாம 3 நாள் சாப்பிடாமலாம் நான் நிறைய நாள் இருந்திருக்கேன். அந்த சாப்பாடோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு கிடைக்காதுன்றோட சாப்பாடு போட மாட்டாங்க. அந்த சாப்பாடு இல்லாமல் நான் நிறைய நாள் தூங்கியிருக்கேன். இந்த சாப்பாடோட மோகம் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இந்த ஃபீல்டே நான் சூஸ் பண்ணேன், உணவுத்துறையை. அதாவது உணவுத்துறைக்குள்ளே போனால் சாப்பிட்றலாம், நல்லா சாப்பிட்றலாம், நம்ம சமைக்கலாம், நல்லா சாப்பிட்றலாம். இதுக்காகவே இந்த துறையை சூஸ் பண்ணது. ஸோ நான் கடந்து வந்த பாதைகள் இவ்வளோ இருக்கு இல்லையா, இந்த பாதைகளில் தான் சம்பத் கானும் நானும் மீட் பண்ணுறோம். எல்லாருக்கும் தெரியும், சம்பத் கான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரெகுலர் கஸ்டமர் அவர். அந்த மாதிரி நம்ம கடைக்கு சாப்பிட வராரு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு வந்து படிக்க தெரியாது. படித்தவங்க யாராச்சும் கூட இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சம்பத் கானை சூஸ் பண்ணேன். சம்பத் கான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்க என்ன ஆகுதுன்னா, இந்த பசியோட வேதனையும் வலியும் வந்து எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி பர்சனலாக நாங்கள் நிறைய ஆசிரமத்துக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இண்டிவிஜுவலாக நிறைய ஆசிரமத்துக்கு போகிறது, சமைக்கிறது, கொடுக்கறது, அவங்களோட சந்தோஷத்தை பார்த்துட்டு வந்துடுறது.